வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் கலைஞர் அறிவாலயம் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா. திரளான திமுகவினர் உற்சாகமாக பங்கேற்பு. புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்டுமான பணியை திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ இன்று திமுக கழகத்தினர் முன்னிலையில் அடிக்கல் நாட்டு தொடங்கி வைத்தார். திமுக கழக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான தளபதி மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர், கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று கிழக்கு கடற்கரை சாலையில் சிவாஜி சிலை அருகில் உள்ள சொந்தமாக உள்ள இடத்தில் கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கு அனுமதி அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மாநில கழகம் சார்பில் கலைஞர் அறிவாலயம் கட்டும் பணிகளுக்கான வரைபடம் தயார் செய்யப்பட்டு புதுச்சேரி நகர வளர்ச்சி குழுமத்தின் அனுமதி கோரப்பட்டது. தற்போது அனுமதி கிடைத்ததைத் தொடர்ந்து இன்று காலை 7:21 மணி முதல் 7:59 மணிக்குள் கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. இந்த விழாவிற்கு மாநில கழக அவைத்தலைவர் SP சிவக்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, இளைஞரணி அமைப்பாளர் எல் சம்பத் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் தியாகராஜன் வரவேற்று பேசினார். மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கி அறிவாலயம் கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் துணை அமைப்பாளர்கள் AK குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமரவேல், முன்னாள் பாராளுமன்ற செயலர் மூர்த்தி, KMP லோகேயன், JVS ஆறுமுகம், காந்தி, அருட்செல்வி மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், கழக முன்னேடிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ராஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சிநகர் 2ஆம் குறுக்கு தெருவில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள், வசதிகளை ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்து முழுமையாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் விரிவாக்கம் 2ஆம் குறுக்கு தெருவில் ரூபாய் 16 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வங்கிக் கணக்கு அட்டையை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பயனாளிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு அவரவர்கள் வங்கிக் கணக்கில் 50,000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது. அதற்கான வங்கிக் கணக்கு அட்டையை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பயனாளிகளிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள், NR காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாகூர் தொகுதிக்குட்பட்ட மேல்பரிக்கல்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள புத்துமாரியம்மன் ஆலயத்தில் 35ஆம் ஆண்டு திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டார். 2 நாட்கள் திருவிழாவின் நேரடி ஒளிபரப்பு மற்றும் ஆலயத்தில் பக்தர்களுக்கு வெள்ளிக்கிழமை மதியம் அன்னதானம் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் வழங்கப்படுகிறது. முன்னதாக நேற்று ஆலயத்தில் ஊர் பொதுமக்கள் பொங்கலிட்டு படைத்தனர். திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி ராமானுஜ நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் 47ஆம் ஆண்டு வைணவ மாநாடு ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் புதுவை ராமானுஜ நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் 47ஆம் ஆண்டு வைணவ மாநாடு நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக விஷ்ணு சகஸ்கர நாம பாராயணம் பல்வேறு குழுக்களால் நடைபெற்றது.
திருக்கோவிலூர் ஐயர் ஸ்ரீனிவாச ராமானுச்சாரியார் சுவாமிகள் மங்கள சாசனத்துடன் மாநாடு தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கோவிலூர் ஐயர் ஸ்ரீனிவாச ராமானுச்சாரியார் சுவாமிகள் யமுனை துறைவரமாக்கி யாழ்வானும் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர், வழக்கறிஞர் மருது பாண்டியர், தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராமானுஜ நாவலர் சுவாமிகள் மன்றத்தின் நிர்வாகிகள் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, துணைத் தலைவர்கள் கோசகன், அரங்கு திருவெங்கடம், வரதராஜ ராமானுஜதாசர், கிருபா ஹரிகிருஷ்ணன், கோபிகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் கண்ணன், துணை செயலாளர் ரமேஷ், பொருளாளர் ரகுமான், துணை பொருளாளர் ராஜா உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவின் நிறைவாக துறைத் தலைவர் அரங்க திருவேங்கடம் நன்றி உரை ஆற்றினார். கரிக்கலாம்பாக்கம் சுடுகாட்டு பாதைக்கு தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள சுடுகாட்டு பாதையினை தார் சாலை அமைக்கும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், முதுநிலை பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மனமயக்கும் சுவையுடன் மக்கள் எதிர்பார்த்த மன்னா மெஸ் புதுச்சேரியில் கோலாகலமாக ஆகஸ்ட் 20ஆம் தேதி திறக்கப்பட்டுள்ளது. அசைவத்தில் ஆரோக்கியம் என்ற கொள்கையோடு 2018ஆம் ஆண்டு அச்சிரப்பாக்கத்தில் துவங்கப்பட்ட இந்த உணவு சாம்ராஜ்யம் அசைவ உணவின் தனி சுவையாலும் வாடிக்கையாளர்களை உபசரிக்கும் விதத்தாலும் மக்களின் மத்தியில் அவர்களுக்கென்று தனி அடையாளத்தை உருவாக்கியது. அச்சிரப்பாக்கத்தில் துவங்கிய பயணத்தில் மக்கள் ஆதரவால் 2வது கிளை கள்ளக்குறிச்சியிலும், 3வது கிளை கோயம்புத்தூரிலும், தற்போது 4வது கிளை புதுச்சேரியில் துவங்கியுள்ளோம். அனைத்து விதமான அசைவ உணவுகளும் வீட்டு சுவையில் பாரம்பரியமான மசாலா பொருட்களை அன்றைக்கு தேவையான அளவுக்கு அரைத்து உணவு சமைத்து அம்மாவின் கைப்பக்குவத்தில் மக்களுக்கு பரிமாறப்படுகிறது. இதுவே எங்களின் தனி சிறப்பு. மன்னா மெஸ் உணவுகளை சுவைக்க அச்சிரப்பாக்கம், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர் சென்ற புதுச்சேரி மக்களுக்கு வரப்பிரசாதமாக ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதுச்சேரி லாஸ்பேட் ECRல் உள்ள ஹோட்டல் கோல்டன் பிளஸில் திறக்கப்பட்டுள்ளது. எங்களது மற்ற கிளைகளுக்கு கொடுத்த ஆதரவையும் அன்பையும் மக்கள் புதுச்சேரி கிளைக்கும் வழங்குமாறு இருகரம் கூப்பி வேண்டுகிறோம். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை, ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோயில். இந்த திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசி நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் இளம் பச்சை மற்றும் கரும்பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
அதிதி ஓட்டல் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு சமூக சேவகர் குமரவேல் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி மாதா கோவிலில் இம்மாதம் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள கொடியேற்ற விழாவிற்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு எஸ்.வி. பட்டேல் சாலை அதிதி ஓட்டல் ஆட்டோ ஸ்டாண்ட் தொழிலாளர்கள் சார்பில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சமூக சேவகரும் INGP நிறுவன தலைவருமான குமரவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் INGP தேசிய ஆலோசகர் மன்குஷ் மற்றும் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் பிரகாஷ், ராஜேஷ், கண்ணன், சேகர் உள்ளிட்டவர்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரியில் தேனியை சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு ஆள்சேர்ப்பு உரிமம் வழங்க ரூபாய் 1 லட்சம் லஞ்சம் வாங்கிய மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையரை CBI அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்து 20 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயா நகர் பகுதியில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசின் சார்பு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, போனஸ், பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு உதவி தொழிலாளர் ஆணையர் முன்னிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் சமரச தீர்வு காணப்படும். இங்கு உதவி தொழிலாளர் ஆணையராக பணியாற்றி வரும் ரமேஷ்குமார் தனியார் நிறுவனங்களுக்கு ஆள்சேர்ப்பு உரிமம் வழங்க லஞ்சம் வாங்குவதாக CBIக்கு புகார் சென்றதைத் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் புகார் உண்மை என தெரிய வந்ததின் பேரில் சென்னை CBI அலுவலகத்தில் இருந்து DSP சேதுமாதவன் தலைமையிலான 6 பேர் கொண்ட குழுவினர் கடந்த 5 நாட்களாக புதுச்சேரியில் முகாமிட்டு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தை கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று மதியம் பைக்கில் வந்த நபர் உதவி தொழிலாளர் ஆணையர் ரமேஷ்குமாரிடம் ரூபாய் 1 லட்சம் பணத்தை கொடுத்தபோது அங்கு பதுங்கியிருந்த CBI குழுவினர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பின்னர் இருவரையும் தனித்தனியே வைத்து விசாரணை செய்ததில் தேனியை சேர்ந்த கட்டுமான நிறுவனம் தங்கள் நிறுவனத்திற்கு வெளிமாநிலங்களில் இருந்து தொழிலாளர்களை அழைத்து வருவதற்காக உரிமம் கோரி புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணையம் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளது. மனுவை ஆய்வு செய்த உதவி ஆணையர் ரமேஷ்குமார் அனுமதி அளிக்க ரூபாய் 1.5 லட்சம் கேட்டுள்ளார். ஆனால் நிறுவனம் இறுதியாக 1 லட்சம் ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்டது. அந்த நிறுவனம் புதுச்சேரி தேங்காய் திட்டை சேர்ந்த இளங்கோ என்பவர் மூலம் பணத்தை கொடுத்து அனுப்பியது. விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து CBI அதிகாரிகள் அதே ஜெயநகர் 4வது குறுக்கு தெருவில் உள்ள உதவி ஆணையர் ரமேஷ்குமார் வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் DSP சேதுமாதவன் தலைமையிலான குழுவினர் தொடர்ந்து 20 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கைதான இளங்கோ பணம் கொடுக்க பைக்கில் நேற்று மதியம் ஜெயா நகருக்கு வந்துள்ளார். ஆனால் மத்திய உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் தெரியாமல் அதே நகரில் சுற்றி வந்துள்ளார். அப்போது அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த CBI அதிகாரிகளிடம் வழிகேட்டு சிக்கிக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 1 லட்சம் லஞ்சம் வாங்கிய மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையரை CBI அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள 6 மாத சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள 6 மாத சம்பளத்தை உடனடியாக அரசு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாலை புதிய பேருந்து நிலையம் அருகே பெற்றோர் ஆசிரியர் நலச்சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெற்றோர் ஆசிரியர் நலச்சங்க தலைவர் வின்சென்ட் தலைமையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு நிலுவையில் உள்ள 6 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏழு மாதம் சம்பளம் வழங்காததால்
அவருடைய ஆசிரியர் குடும்பம் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு வருகின்றது. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபன் குமார் மேற்பார்வையில் கடலூர் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் அமர்நாத் தலைமையில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் யமதர்மராஜன் மற்றும் சித்திரகுப்தர் போன்று வேடமடைந்து தலைக்கவசம் அணிவதன் நோக்கம் குறித்து விளக்கினார்கள். மேலும் யமதர்மன் பாசக்கயிறு வீசுவது போன்று நடித்து காட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். அப்போது சாலையில் தலைக்கவசம் அணித்து வந்த நபர்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் பாராட்டி இனிப்புகள் வழங்கினார்கள். மேலும் தலைக்கவசம் அணியாதவர்களிடம் இதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர்கள் சிவகுமார், சுந்தர்ராஜன், பத்மநாபன், திருமாவளவன் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் இருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சி கடலூரில் முக்கிய இடங்களில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுகா அப்துல் கலாம் தெரு, ரோஜா நகர், இந்திரா நகர், நெய்வேலியை சேர்ந்த ஜான் பெனின் பிரபு, தந்தை பெயர் ஆரோக்கியராஜ். இவர் கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மனு ஒன்று அளித்தார். அந்த மனுவில் அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் என்றும் கோயம்புத்தூர் பாலசுந்தரம் ரோடு, PN பாளையம், கோயம்புத்தூர் என்ற முகவரியை தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டு வந்த த்ரோன் டெவலப்பர் என்கின்ற நிறுவனத்தின் நிறுவன இயக்குநர் அசோக் குமார், தந்தை பெயர் ஐயர் கோபால் என்பவரும், கடலூர் மாவட்ட கிளை மேலாளர்கள் ஆகிய தொல்காப்பியன் தந்தை பெயர் சிங்காரம், அசோக்குமார் தந்தை பெயர் ராமசாமி ஆகியோர்கள் சேர்ந்து த்ரோன் டெவலப்பர் LLP மற்றும் அதன் துணை VL ப்ரமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் எஸ்டேட் நிறுவனங்களில் முதலீடு செய்தால் முதலீடு தொகைக்கு வருடத்திற்கு ஏற்ப லாப சதவீதம் தரப்படும் எனவும் முதலீடு தொகை திருப்பித் தரப்படும் என கவர்ச்சிகரமான விளம்பரம் செய்ததன் பேரிலும், துண்டு பிரசுரங்கள் மற்றும் தொலைபேசி வாயிலாக விளம்பரப்படுத்தியதன் பெயரிலும், பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் என விளம்பரம் செய்ததின் அடிப்படையிலும் தான் சேமித்து வைத்திருந்த பணத்தை அந்நிறுவனத்தில் முதலீடு செய்யலாம் என கருதி கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செயல்பட்டு வரும் த்ரோன் டெவலப்பர் LLP நிலை நிறுவனத்தில் 2022 மார்ச் 8ஆம் தேதி அன்று அவர் நேரில் சென்று விசாரித்தபோது அலுவலகத்தில் இருந்த நிர்வாகிகள் முன்னிலையில் த்ரோன் டெவலப்பர் நிறுவனமும் அதன் துணை நிறுவனமான PL ப்ரமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ரியல் எஸ்டேட் என்ற நிறுவனமும் சேர்ந்து நடத்துவதாக ஒட்டுமொத்த குழும நிறுவனர் என்று கூறியும் இந்நிறுவனத்தில் முதலீடு செய்தால் மந்த்லி பே அவுட் தரப்படும் என கவர்ச்சிகரமான லாப விகிதங்களை கூறியும் மேற்படி நிறுவனங்கள் முறையான பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் என ஆசை வார்த்தை கூறியதை நம்பி அன்றைய தினத்திலேயே அவரது பெயரில் ரொக்கமாக ரூபாய் 2 லட்சத்தை த்ரோன் டெவலப்பர்ஸ் LLP முதலீடு செய்துள்ளார். 48 மாதத்திற்கு பின்னர் இரட்டிப்பாக தொகை தரப்படும் என்று கூறினார்கள் எனவும் இதனை நம்பி முதலீடு செய்ததற்கு அக்ரிமெண்ட் டீட் போட்டு தந்தார்கள். தற்போது கடந்த டிசம்பர் மாதம் 2023 இருந்து லாப வித தொகை தரப்படவில்லை. எனவே கோயம்புத்தூர் பொருளாதார குற்றப்பிரிவில் அன்புநாயகம் என்ற நபர் தலைமையில் அவரும் அவருடன் சேர்ந்து முதலீடு செய்த நபர்களும் புகார் அளித்துள்ளார்கள். அதன் மொத்த புகார் நபர்களின் எண்ணிக்கை 132 பேர். அதில் 72 பேருக்கு செட்டில்மெண்ட் செய்தார்கள். மீதமுள்ள 60 பேருக்கு ரூபாய் 3.5 கோடி செட்டில்மெண்ட் செய்யப்படவில்லை. இதனிடையில் கடலூர் பொருளாதார குற்றப்பிரிவியல் புகார் அளித்துள்ளார். அதற்கு பின்பு த்ரோன் MDயை அசோக் குமாரை அழைத்து அனைவருக்கும் கடலூர் பொருளாதார குற்றப்பிரிவு DSP ரவிச்சந்திரன் அவர்கள் தெரிவித்தார். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட எங்களை அழைத்து விசாரிக்கவில்லை எனவும், எனவே கடலூர் மாவட்ட ஆய்வாளர் இந்த புகார் மோசடி குறித்து விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த மனுவில் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பத்திரிகை நிருபனருக்கு பேட்டியும் அளித்துள்ளார். திருவண்டார் கோவில் மற்றும் மதகடிப்பட்டு பகுதியில் உள்ள கடைகளின் ஷட்டரை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை திருபுவனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 13ஆம் தேதி திருவண்டார் கோவில் மற்றும் மதகடிப்பட்டு நல்லூர் சாலையில் உள்ள இருவேறு கடைகளில் மர்ம நபர்கள் ஷட்டர் பூட்டை உடைத்து மொத்தம் 73,000 ரொக்கப் பணத்தினை திருடி சென்றது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருபுவனை காவல்துறையினர் உதவி ஆய்வாளர் கதிரேசன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித்த ரெட்டி ஆகியோர் உத்தரவின்படி நெட்டப்பாக்கம் காவல் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் அசோக் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மதகடிப்பட்டு, திருவண்டார் கோவில், கண்டமங்கலம், திருக்கனூர், வில்லியனூர், ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்ததில் அதில் பதிவான காட்சிகளை வைத்து சந்தேகம் அடைந்து அவர்களை தேடி வந்த நிலையில் திருட்டில் ஈடுபட்ட 3 நபர்கள் அடையாளம் காணப்பட்டு லெனின் நகர் RKS என்கின்ற குஸ்கா சுனில் எனும் நபரை பிடித்து விசாரணை செய்ததில் 2 பேர் உதவியுடன் பூட்டை உடைத்து திருடியதை ஒப்புக்கொண்டார். அதன் அடிப்படையில் திருபுவனை காவல்துறையினர் அவரை கைது செய்து அவரிடமிருந்து திருட்டுக்கு பயன்படுத்திய ஒரு செல்போன் மற்றும் ரொக்கப் பணத்தை கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி மத்திய சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.